2/7/2026 எம்ஆர்பி ஆனுவல் பிளானர் அப்டேட் பண்ணி விட்டுருக்காங்க. இதில் நம்ம பார்க்கும்பொழுது ஃபார்மசிஸ்ட் 630 பணியிடங்களுக்கு ஒர்க் இன் ப்ராசஸ் இருக்குது. லேப் டெக்னீஷியன் 60 போஸ்டிங்க்கு ஒர்க் இன் ப்ராசஸ் இருக்குது. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 புதிய பணியிடங்களுக்கு 65 போஸ்டிங் ஒர்க் இன் ப்ராசஸில் உள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1429 பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஆனுவல் பிளானரில் மோட் ஆஃப் செலெக்ஷன் இல்லை. இதற்கு முன்பாக வந்த ஆனுவல் பிளானர்களில் வெயிட்டேஜ் மெத்தடா எக்ஸாமினேஷன் மெத்தடா என்று இருந்த குறிப்பிட்ட அந்த மோட் ஆஃப் செலெக்ஷன் இதில் விடுபட்டு விட்டது. அதற்கான காரணம் என்ன என்பதையும் இதற்கு முன்னால் வந்த ஆனுவல் பிளானரையும் தற்பொழுது பார்ப்போம். இது 4/6/2026 வெளியான ஆனுவல் பிளானர். இந்த பிளானரில் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபார்மசிஸ்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் மெத்தட் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. மேலும் லேப் டெக்னீஷியன் கிரேட் 2 எக்ஸாமினேஷன் மெத்தட் என்பதை குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 65 போஸ்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் மெத்தட் என்பதை குறிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் தற்பொழுதைய ஆனுவல் பிளானரில் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் குறிப்பிடப்படாததற்கு ஒரே காரணம் 7/7/2026 அன்று ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது. அந்த வழக்கின் காரணமாக இந்த ஆனுவல் பிளானரில் தற்பொழுது மாற்றம் செய்துள்ளார்கள். அந்த 2015ஆம் ஆண்டு 27ஆம் தேதி 10வது மாதம் 16ஆம் நோட்டிஃபிகேஷனாக வெளியிடப்பட்ட சுகாதார ஆய்வாளர் அவர்களுக்கு எழுத்துத் தேர்வு என்பதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கு இது எம்ஆர்பி ரூல்ஸுக்கு எதிரானது என்று இந்த வழக்கானது பதியப்பட்டுள்ளது. அதாவது பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அவர்களுக்கு எழுத்துத் தேர்வுக்கு அல்லாமல் வெயிட்டேஜ் முறை தான் பின்பற்றப்பட வேண்டும் என்று 7/7/2026 வழக்கின் தீர்ப்பை நாம் பார்ப்போம். அதோடைய அப்டேட்டை தெரிஞ்சுக்கொள்ள நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ.